உலக புகழ்பெற்ற கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் ஜான் மெக்ஃபார்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1853 ஜூன் 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டம்ஃப்ரீஸ் அண்ட் கேலவே உடைய விக்டன்ஷயரில் இருக்கிற பேரக்கனில் பிறக்கிறார் சர் ஜான் மெக்ஃபார்டின். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான ஆண்ட்ரூ மெக்ஃபார்டின் ஒரு டெனன்ட் ஃபார்மராக இருந்திருக்கிறாங்க. அதாவது விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு குத்தகை விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் மெக்ஃபார்டின் சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. விவசாயத்தில் ஈடுபடுறதன் மூலமாக ஜான் மெக்ஃபார்டினுக்கு இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1857 ஆண்டு ஜான் மெக்ஃபார்டினுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த பேரக்கன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட ஜான் மெக்ஃபார்டின் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1862 ஆண்டு இவருடைய 9 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிற அந்த பேரக்கன்ல இருந்து நியூட்டன் ஸ்டூவர்ட்டுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த நியூட்டன் ஸ்டூவர்ட்டில் இருக்கக்கூடிய யூவர்ட் இன்ஸ்டிடியூட், அது இன்றைய காலகட்டத்தில் டக்ளஸ் யூவர்ட் ஹை ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது இந்த பேரக்கன் அதே மாதிரி நியூட்டன் ஸ்டூவர்ட் இந்த 2 இடங்களுமே விக்டன்ஷயரில் இருக்குது. ஸோ விக்டன்ஷயரில் இருக்கிற பேரக்கன்ல இருந்து அதே விக்டன்ஷயரில் இருக்கிற நியூட்டன் ஸ்டூவர்ட்டுக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய யூவர்ட் இன்ஸ்டிடியூட்டில் இவரை சேர்த்தாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் டக்ளஸ் யூவர்ட் ஹை ஸ்கூல். அங்கு சேர்ந்து ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை ஜான் மெக்ஃபார்டின் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் மெக்ஃபார்டின் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களையும் மிகவும் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது, இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. குறிப்பாக இந்த ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ். ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஜான் மெக்ஃபார்டின் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் மெக்ஃபார்டினுடைய அப்பா இவரை சட்டம் படிக்க வச்சு ஒரு சொலிசிட்டர் ஆக்கணும், ஒரு வழக்கறிஞர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில் ஜான் மெக்ஃபார்டினுக்கும் முழுக்க இவருடைய அப்பாவினுடைய விவசாயத்தில் தான் ஆர்வம் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் 1869 ஆண்டு இவருடைய 16 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அப்போதைய யூவர்ட் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து, அதாவது இன்றைய டக்ளஸ் யூவர்ட் ஹை ஸ்கூலில் இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா நேராக அந்த விக்டன்ஷயரில் இருக்கிற நியூட்டன் ஸ்டூவர்ட்டில் இருந்து மறுபடியும் அதே விக்டன்ஷயரில் இருக்கிற பேரக்கனுக்கே இவர் திரும்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய அப்பாவுடைய விவசாயத்திலேயே ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. ஜான் மெக்ஃபார்டினுடைய அப்பா நிலத்தை வச்சு அந்த பயிரிடுறது, அதுக்கப்புறம் ஆடு, மாடு, கோழி போன்ற அந்த பண்ணை விலங்குகளை பராமரித்து வளர்க்கிறது. ஸோ அந்த விவசாயத்துலலாம் ஈடுபட்டிருந்தாங்க. அதில் தான் ஜான் மெக்ஃபார்டினும் மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டாங்க. குறிப்பாக 1870 காலகட்டத்திலலாம் மெல்ல மெல்ல ஜான் மெக்ஃபார்டின் பால் கறக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா நிலத்தை உழுவுறது, அதே மாதிரி நிலத்தில் விதையிடுறது, அதுக்கப்புறமா கதிர் அறுக்கிறது, அதே மாதிரி பேரம் பேசுறது, விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, அடுத்து விற்கிறது அப்படின்னு இதுலெல்லாம் நல்ல தேர்ச்சியை ஜான் மெக்ஃபார்டின் அனுபவ ரீதியாக பெற ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஜான் மெக்ஃபார்டின் முழுக்க இவருடைய அப்பாவினுடைய விவசாய நிலத்தில் வேலை பார்த்து தொடர்ந்து விவசாயத்தில் ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஜான் மெக்ஃபார்டின் விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு இவருடைய அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் படிப்படியாக அதிகரிக்கவும் தொடங்கியிருந்தது. ஸோ இப்படி ஜான் மெக்ஃபார்டினுடைய வாழ்க்கையானது முழுக்க விவசாயம், இயற்கை சார்ந்ததாக இருந்து வந்தது. இந்த நிலையில தான் ஜான் மெக்ஃபார்டினுக்கு இந்த விலங்குகள்லாம் பராமரித்து வரும்போது அந்த விலங்குகளுக்கு ஏற்பட
வரக்கூடிய நோய்கள் அதுக்குண்டான கால்நடை மருத்துவர்கள் கிட்ட இந்த விலங்குகள் எல்லாம் அழைச்சிட்டு போகிறது. ஸோ அப்படிலாம் ஜான் மெக்ஃபார்டின் வந்து பண்ணும்போது தான் இவருக்கு வந்து கால்நடை மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ எப்படிலாம் இவருடைய ஆடு மாடு கோழிக்கெல்லாம் ஒரு நோய் ஏற்படும் போது கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்றத ஜான் மெக்ஃபார்டின் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜான் மெக்ஃபார்டின் வந்து வெட்டர்னரி மெடிசன் கால்நடை மருத்துவம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. அப்போ இவர் தேர்ந்தெடுத்தது வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ். அது அந்த காலகட்டத்தில் டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுதான் அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு வெட்டர்னரி காலேஜாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அங்கே போய் வெட்டர்னரி மெடிசன் படிக்கிறது வெறும் 2 ஆண்டு தான். 2 ஆண்டு படித்தா போதும் ஒரு கால்நடை மருத்துவர் ஆகிட முடியும். ஸோ அப்படி இருந்தது. ஸோ இது வந்து ஜான் மெக்ஃபார்டினுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இவருடைய அப்பாட்ட சொல்லிட்டு 1874 அக்டோபரில் இவருடைய 21 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் வந்து நேராக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டம்ஃப்ரீஸ் அண்ட் கேலவேயோடைய விக்டன்ஷயரில் இருக்கிற பேரக்கனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் டிக் வெட்டர்னரி காலேஜில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது வில்லியம் டிக் அப்படின்றவர்னால நிறுவப்பட்டிருந்தது. வில்லியம் டிக்குடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு வெட்டர்னரி காலேஜ் தான் டிக் வெட்டர்னரி காலேஜ். அங்கே ஜாயின் பண்ணி 1874 அக்டோபரில் இருந்து ஜான் மெக்ஃபார்டின் வந்து படித்தாங்க கால்நடை மருத்துவத்தை. தொடர்ந்து கால்நடை மருத்துவத்தில் இவர் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி, அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் படித்தாங்க. அதில் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது வந்து உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. குறிப்பாக இவர் படித்தது வெட்டர்னரி அனாட்டமி கால்நடை உடற்கூறியல், வெட்டர்னரி ஃபிசியாலஜி கால்நடை உடலியல், அதுக்கப்புறம் வெட்டர்னரி சர்ஜரி கால்நடை அறுவை சிகிச்சை, வெட்டர்னரி கிளினிக்கல் மெடிசன் அதாவது கால்நடை மருத்துவம், அதுக்கப்புறம் வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அதாவது கால்நடை மருந்தியல் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் இவர் வந்து படித்தாங்க. அதில் இவருக்கு அனாட்டமி ஃபிசியாலஜியில் ஆர்வம் ஏற்பட்டது. ஏற்கனவே சொன்ன அனாட்டமி அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது. உதாரணமாக இப்போ ஒரு குதிரை இருக்குன்னா அந்த குதிரையினுடைய இருதயம், அந்த இருதயத்தின் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த குதிரையினுடைய இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய இரத்த நாளங்கள் எப்படி குதிரையினுடைய உடம்புல வந்து பரவி இருக்கு, அந்த குதிரையினுடைய திசுக்களினுடைய தன்மை என்ன, அந்த குதிரைகளின் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் வெட்டர்னரி அனாட்டமி. இது வந்து குதிரை மட்டும் கிடையாது, மற்ற விலங்குகளை பற்றியும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் படித்து அது வெட்டர்னரி அனாட்டமி. அதேமாதிரி வெட்டர்னரி ஃபிசியாலஜி அதாவது கால்நடை உடலியல் அப்படின்றது இப்போ அதாவது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு அதே குதிரை, அந்த குதிரையினுடைய இருதயம் எப்படி துடிக்குது, அந்த குதிரையினுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி ஒரு விலங்கு, அந்த விலங்கினுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் வெட்டர்னரி ஃபிசியாலஜி. ஸோ இந்த 2 பாடத்தில் தான் இவர் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ், இது வந்து கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸை ஜான் மெக்ஃபார்டின் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது வெட்டர்னரி சர்ஜரியில் டிப்ளமோ பெறதுக்கு சமம். ஸோ அதையும் இவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1876 ஏப்ரல் மாதம் இவருடைய 22 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் வந்து முழுமையாக அந்த வெட்டர்னரி மெடிசன் வந்து டிக் வெட்டர்னரி காலேஜில் இருந்து படித்து முடிக்கிறாங்க. மேலும் அதே 1876 ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVS அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் இவர் பெறாங்க. அதையும் 22 வயசு அப்படின்னு சொன்னேன்னா 1876 ஏப்ரலில் இவர் வந்து அந்த டிகிரி பெற்றாங்க. ஜூனில் தான் இவர் பிறந்திருந்தாங்க. ஸோ ஜூன் வந்தால் தான் இவருக்கு 23 வயசு, அது வரைக்கும் 22 தான். ஸோ 22 வயதில் இவர் வந்து முழுமையாக இவருடைய ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் படித்த அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதாவது டிக் வெட்டர்னரி காலேஜ், அங்கே இவர் ஒரு லெக்சரர் ஆன் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது உடற்கூறியலை கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1876 ஜான் மெக்ஃபார்டின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜான் மெக்ஃபார்டினுக்கு வந்து
வெட்டர்னரி மெடிசன்லேயே பெத்தாலஜி பாக்டீரியாலஜியில் ஆர்வம் ஏற்படுது. பெத்தாலஜி அப்படின்றது நோயியல், குறிப்பாக வந்து நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், அவைகள் குறித்து படிக்கிறது பெத்தாலஜி. அதே மாதிரி தான் பாக்டீரியாலஜி அப்படின்றது கிருமிகள் சம்மந்தமாக படிக்கக்கூடியது. இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து இவர் அந்த வெட்டர்னரி மெடிசன் படிக்கும்போது படிக்கலை. ஏன்னா அந்த கரிக்குலமில், மெடிக்கல் கரிக்குலமில், அந்த மருத்துவ பாடத்திட்டத்தில் இந்த பாடங்கள் எல்லாம் இல்லை. அப்போ இந்த பாடங்கள்லாம் படிக்கணும்னா இவர் வந்து MBCHB படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ 1877ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த டிக் வெட்டர்னரி காலேஜோடைய லெக்சரர் இன் அனாட்டமியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அதே எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி MBCHB பண்ண ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரேஜ் சிரிஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இவர் வந்து மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஜான் மெக்ஃபார்டின் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், பாக்டீரியாலஜி கிருமியியல், அதுக்கப்புறம் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இந்த பாடங்கள் எல்லாம் ஜான் மெக்ஃபார்டின் வந்து படித்தாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து பெத்தாலஜி பாக்டீரியாலஜியில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் 1880கள் காலகட்டத்திலிருந்தே முழுமையாக இவர் வந்து பாக்டீரியாலஜி அண்ட் பெத்தாலஜியில் முழு கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1882ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து இவருடைய 29 வயதில் அந்த MBCHB, அதான் மெடிசனே பேக்லோரேஜ் சிரிஜி அப்படின்ற MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இவர் ஜாயின் பண்ணி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸும் படிக்கிறாங்க. இதுவும் வந்து பாக்டீரியாலஜியை மையமாக கொண்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1883ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவிலிருந்து இவர் வந்து பாக்டீரியாலஜியிலேருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாவே ஜான் மெக்ஃபார்டின் தான் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே, பிரிட்டன்லேயே ஃபஸ்ட்டு வெட்டர்னரி பாக்டீரியாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை அடைகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கால்நடை மருத்துவத்தில் பாக்டீரியாலஜி, பெத்தாலஜி அதெல்லாம் வந்து பயன்படுத்தி ரிசர்ச் பண்ண ஆட்கள் வந்து கிடையாது. அது முறைப்படி பண்ணவங்க வந்து குறைவு. ஸோ ஜான் மெக்ஃபார்டின் தான் ஒட்டுமொத்த பிரிட்டன்லேயே ஃபஸ்ட்டு வெட்டர்னரி பாக்டீரியாலஜிஸ்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே 1883ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் வந்து மாரா எலனோர் வாலி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து இவருடைய 30 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து தாமஸ் வாலி அப்படின்ற இன்னொரு கால்நடை மருத்துவர், அவருடைய மகள் தான். இந்த தாமஸ் வாலி வந்து 1842ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் வந்து 1874 இவர் படித்த டிக் வெட்டர்னரி காலேஜ் அதனுடைய பிரின்சிபலாக இருந்தாங்க. ஸோ அவருடைய மகளை தான் 1883ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் மெக்ஃபார்டினுக்கும் இவருடைய மனைவியான மாரா எலனோர் வாலி மெக்ஃபார்டின், இவங்க 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் மெக்ஃபார்டினுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1884ஆம் ஆண்டு த அனாட்டமி ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வந்து வெளியிட்டாங்க. இதில் வந்து குதிரையினுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்து எழுதி தான் 1884ஆம் ஆண்டு த அனாட்டமி ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்ற புக்கை இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து டிக் வெட்டர்னரி காலேஜோடைய லெக்சரர் இன் அனாட்டமியாக தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜான் மெக்ஃபார்டின் வந்து இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது இந்த வீட்டு விலங்குகள், வளர்க்கக்கூடிய விலங்குகள், அதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்துலாம் இவர் ஒரு புக் எழுதினாங்க. அதை த ஆஸ்டியாலஜி அண்டு ஆர்த்ராலஜி ஆஃப் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1887ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் அந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1888ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்டு தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஜேர்னலை இவர் வந்து 1888ஆம் ஆண்டு நிறுவினாங்க. நிறுவி அதனுடைய எடிட்டராகவும் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு இவர் நிறுவன அந்த ஜேர்னல் இன்னைக்கு ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அப்படின்னு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது 1888 ஜான் மெக்ஃபார்டின் நிறுவனாங்க. அதுக்கப்புறமா
அதே 1888ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் கிரம்பிரவுன், இன்னொருத்தர் வந்து ஆண்ட்ரூ டக்ளஸ் மெக்லாகன், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அலெக்சாண்டர் பக்கென், அதுக்கப்புறமா சர் ஜெர்மன் சிம்ஸ் வுட்ஹெட் அப்படின்னு. ஸோ இந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1888ஆம் ஆண்டு இவருடைய 35 வயதில் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜான் மெக்ஃபார்டின் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் 1890கள் காலகட்டத்தில் படிப்படியாக இவர் வந்து சில விஷயங்களை முன்மொழிகிறாங்க. குறிப்பாக இந்த வெட்டர்னரி காலேஜஸில் அந்த காலகட்டத்திலெல்லாம் 2 வருஷம் தான் படிக்கிற மாதிரி மெடிக்கல் கரிக்குலம் இருந்தது. அது வந்து பத்தாது, இவர் எப்படி வெளியே போய் பெத்தாலஜி பாக்டீரியாலஜிலாம் படித்தாரோ அந்த பாடங்கள் எல்லாம் வெட்டர்னரி மெடிசன்லேயே கொண்டு வரணும், வெட்டர்னரி சயின்ஸ்லேயே கொண்டு வரணும் அப்படின்னு ஜான் மெக்ஃபார்டின் வந்து முயற்சித்தாங்க. அந்த முயற்சி வீண் போகலை. 1892ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லையும் வெட்டர்னரி காலேஜஸில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வெறும் 2 வருஷம் இருந்த கோர்ஸ் வந்து குறைஞ்சது 3 to 4 வருடங்கள் அப்படின்னு அதிகரிக்கப்பட்டது. ஸோ மெடிக்கல் கரிக்குலமில், அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களில் நிறைய பாடங்கள் வந்து சேர்க்கப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ஜான் மெக்ஃபார்டின் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே 1892ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி அந்த ஒரு பதவிக்கு இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதனால ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு அந்த டிக் வெட்டர்னரி காலேஜ் இன் எடன்பரா அதனுடைய லெக்சரர் இன் அனாட்டமி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் இன் லண்டன் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பாக்டீரியாலஜியை 1892ஆம் ஆண்டிலிருந்து ஜான் மெக்ஃபார்டின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெத்தாலஜி பாக்டீரியாலஜி ரெண்டுமே கால்நடை மருத்துவம் சார்ந்து இவர் வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அதே ராயல் வெட்டர்னரி காலேஜோடைய ஒரு டீனாவும் அதே 1892ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக 1893ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பிறகு 1894ஆம் ஆண்டு ராயல் வெட்டர்னரி காலேஜோடைய ஒரு பிரின்சிபலாகவே ஜான் மெக்ஃபார்டின் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த 1894ஆம் ஆண்டு தான் இவருடைய மாமனாரான தாமஸ் வாலி வந்து அவருடைய 52 வயதுக்குள்ளேயே இறந்து போனாங்க. ஸோ இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜான் மெக்ஃபார்டின் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது வந்து செம்மறி ஆடு மாடு அதில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அது வந்து ரொம்ப கடினமான ஒரு நோய், அதாவது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப சீரியஸான ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இது வந்து ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ ஏற்பட்டால் அதனுடைய ரத்தம் வந்து பாய்சன் ஆயிரும், பிளட் பாய்சனிங் வந்து ஏற்படும், செப்டசீமியா அந்த ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு அந்த உயிரினங்கள் வந்து இறந்து போயிடும். ஸோ அதுதான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய். அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளாண்டர்ஸ் அப்படின்ற இன்னொரு ரேரான ஒரு கண்டிஷன், ஒரு டிசீஸ் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த கிளாண்டர்ஸ் அப்படின்றது குதிரைகளினுடைய தாடை வீக்கம், அதனுடைய சளி வெளிவர்றது அப்படின்னு இது மாதிரி பிரச்சனைகள் குதிரைகளுக்கு ஏற்படக்கூடியது. அதுதான் வந்து கிளாண்டர்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறமா ஸ்வைன் ஃபீவர் அப்படின்ற பன்றிகளுக்கு ஏற்படக்கூடிய பன்றி காய்ச்சல் அது குறித்தும் ஜான் மெக்ஃபார்டின் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பண்ண ரிசர்ச் வந்து டியூபர்குலோசிஸ் குறித்து. டியூபர்குலோசிஸ் பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்பட்டாலே அது ரொம்ப கொடுமையானது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ கூட அது ரொம்ப கொடுமை தான். அந்த காலகட்டத்தில் அதை விட கொடுமை, வந்தாலே பல நபர்கள் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்த நோய் தான் டிபி, அந்த டியூபர்குலோசிஸ். அது வந்து மாடுகளுக்கும் ஏற்படும், சில கால்நடைகளுக்கும் ஏற்படும். குறிப்பாக வந்து அதுதான் வந்து போவைன் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும், பசு காய்ச்சல் அப்படின்னு. ஸோ அப்படி ஏற்படக்கூடியது அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜான் மெக்ஃபார்டின் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஜான் மெக்ஃபார்டின் வந்து கண்டறிஞ்சாங்க. இப்போ இந்த ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடுகிட்ட இருந்து பால் கறக்கும் போதோ அல்லது அந்த மாடை வெட்டி இறைச்சிக்காக பயன்படுத்தும் போதோ அந்த மாடுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் தொற்று இருக்கா அப்படின்றத கண்டறியணும் அப்படின்றது ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஒருவேளை அப்படி கண்டறியாமல் இருந்தால் அந்த பாலை குடிக்கக்கூடியவங்க அல்லது அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடியவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஜான் மெக்ஃபார்டின் வந்து அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக இந்த டியூபர்குலோசிஸ், போவைன் டியூபர்குலோசிஸ் பசுக்களுக்கு ஏற்பட்டு அந்த பசுக்களினுடைய பாலை வந்து மனிதர்கள் குடித்தாங்கன்னா மனிதர்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு ஜான் மெக்ஃபார்டின் வந்து இந்த காலகட்டத்தில்
ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அது 1900 காலகட்டத்தில் இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் டியூபர்குலோசிஸ் காங்கிரஸோடைய மீட்டிங் ஆனது யுனைடெட் கிங்டம்ல நடந்தது. அப்போ ராபர்ட் கோக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவர் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ராபர்ட் கோக்குடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1843 காலகட்டத்தில் அவர் பிறந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த டியூபர்குலோசிஸ் பசுக்களுக்கு ஏற்படுறது பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. அந்த பசுக்களுக்கு ஏற்படக்கூடிய டியூபர்குலோசிஸ்னால எந்த பாதிப்பும் மனிதர்களுக்கு ஏற்படாது. பாலை வந்து குடிக்கலாம், அந்த இறைச்சியை சாப்பிடலாம். அப்படி அவர் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினாங்க. 2 நாட்களுக்கு அப்புறமா ஜான் மெக்ஃபார்டின் வந்து அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து, ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் தவறு அப்படின்றத ரொம்ப கண்ணியத்தோட 1901ஆம் ஆண்டு அந்த மீட்டிங்கில் இவர் வந்து தெரிவித்தாங்க. அதுவும் ஆதாரப்பூர்வமாக ஜான் மெக்ஃபார்டின் வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராயல் கமிஷன் ஆனது நிறுவப்படுது. அதை வந்து நிறுவனம் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் ஜான் மெக்ஃபார்டின் தான் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஆடு மாடு கோழி அதுக்கெல்லாம் நோய் இருக்குதா, அந்த நோயெல்லாம் இருக்குதா அப்படின்றத கண்டறியணும். அப்படி இருந்தால் அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதே மாதிரி அதை வந்து ஐசோலேட் பண்ணணும், அதை தனிமைப்படுத்தி அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கும்போது அதனுடைய பாலையோ அல்லது மற்ற விஷயங்களையோ பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக அந்த ராயல் கமிஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு உருவாக்கப்படணும் அப்படின்னு ஜான் மெக்ஃபார்டின் அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு அது வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்து பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கிடையில் 1902ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து இவர் ஏற்கனவே 1884 வெளியிட்ட த அனாட்டமி ஆஃப் த ஹார்ஸ் அதனுடைய ரீப்ரிண்ட்டை வந்து 1902 ஜான் மெக்ஃபார்டின் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் எட்வர்ட் த 7th அதாவது 7ஆம் எட்வர்ட் மன்னர் அவர் மூலமாக இவர் வந்து 1905ஆம் ஆண்டு நைட் பண்ணப்பட்டாங்க. 1905 ஆகஸ்ட்டில் அதாவது இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1905 ஆகஸ்டில் இருந்து தான் ஜான் மெக்ஃபார்டின் வந்து சர் ஜான் மெக்ஃபார்டின் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு கேம்ப்லோபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா அதை ஜான் மெக்ஃபார்டின் வந்து கண்டறிகிறாங்க, ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியாவை. இந்த கேம்ப்லோபேக்டர் அப்படின்றது சில உயிரினங்களுக்கு குறிப்பாக சில கால்நடைகளுக்கு வந்து அபோர்ஷனை ஏற்படுத்திடும், கருக்கலைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப கொடியது இந்த பாக்டீரியா அப்படின்றத ஜான் மெக்ஃபார்டின் வந்து 1906ஆம் ஆண்டு அந்த கேம்ப்லோபேக்டர் அப்படின்ற அந்த பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி இவர் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதை வந்து ஃபுட் பாய்சனிங்காக மாற்றக்கூடியதும் இந்த கேம்ப்லோபேக்டர் அப்படின்ற பாக்டீரியா தான் அப்படின்றதையும் 1906ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து கண்டறிஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதனால் அதே 1906ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொறுப்பில் ஜான் மெக்ஃபார்டின் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1908ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டினுக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்த 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள், அந்த 2 மகள்கள் ஒரு மகளான எத்தல் மெக்ஃபார்டின் அவங்கள வந்து இவர் வந்து சர் ஸ்டாக்மன் அப்படின்ற இன்னொரு கால்நடை மருத்துவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க 1908. அதுக்கப்புறம் 1909ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. அதுக்கப்புறம் 1910கள் காலகட்டத்தில் ஜான் மெக்ஃபார்டினுடைய கால்நடை மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சியை இவர் வந்து தொடர்ந்து அதிகரித்து வந்தாங்க. குறிப்பாக ஒரு நோய் கால்நடைகளுக்கு எப்படி ஏற்படுது, அதை எப்படி தடுக்கணும், ஒருவேளை ஏற்பட்டுருச்சுன்னா அதை எப்படி கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதுல முழு கவனத்தை ஜான் மெக்ஃபார்டின் வந்து செலுத்தி வந்தாங்க. இப்படி தான் இவர் வந்து மைக்ரோஸ்கோபிக்கல் பெத்தாலஜி ஆஃப் ஜான்ஸ் டிசீஸ் அது 1918ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் வந்து முழுமையாக டிஸ்கிரைப் பண்ணாங்க, விளக்கினாங்க. அதுக்கப்புறமா பேஃப்லிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், அதுவும் வந்து குதிரைகளுக்கு ஏற்படக்கூடியது. அது வந்து ஃபால்ஸ், அந்த குதிரை வந்து குட்டியாக இருக்கும்போது ஏற்படக்கூடியது. அதை 1919 ஜான் மெக்ஃபார்டின் விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1919ஆம் ஆண்டு குதிரைகளுக்கு ஏற்படக்கூடிய பாட்ரியோமைகோசிஸ் அப்படின்னு இன்னொரு வகையான நோய், அதையும் ஜான் மெக்ஃபார்டின் வந்து முழுமையாக விளக்கினாங்க. அது எப்படி ஏற்படும், அதை எப்படி கண்டறிகிறது, அதை எப்படி தடுக்கிறது, ஒருவேளை ஏற்பட்டால் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த ஒர்க்கில் இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில்
ஜான் மெக்ஃபார்டின் வந்து படிப்படியாக இவருடைய ஒர்க்கில் இருந்து மெல்ல மெல்ல இவர் ரிட்டையர் ஆக தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டினுடைய 3 மகன்கள் 2 மகள்கள். அதில் அந்த 3 மகன்கள் ஒருத்தரான ஆண்ட்ரூ மெக்ஃபார்டின் அவர் ஒரு டிப்ளமேட்டாக இருந்தாங்க. அவருடைய டிப்ளமேட் சர்வீஸுக்காக அந்த 1925ஆம் ஆண்டு அவருக்கும் சர்பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. 1927ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் இவருடைய 1927 ஜூலை மாதம் இவருடைய 74 வயதில் அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜோடைய பிரின்சிபல் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து முழுமையாக இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன உடனடியாக இவர் ராயல் வெட்டர்னரி காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஹானரி அசோசியேட்டாக நியமிக்கப்படுறாங்க. இதுதான் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மிக உயர்ந்த கௌரவம். அது 1927ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் பெறாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1929ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டினுடைய மனைவியான மாரா எலனோர் வாலி மெக்ஃபார்டின் இறந்து போயிடுறாங்க. இது ஜான் மெக்ஃபார்டினுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஜான் மெக்ஃபார்டின் சில ஒர்க்கிலெல்லாம் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு ஜான் மெக்ஃபார்டின் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் வெட்டர்னரி காங்கிரஸ் நடந்தது. அதுக்கப்புறம் 1931 ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் விலகினாங்க. பிறகு 1933ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு டிப்ளோமா ஆஃப் ஃபெல்லோஸ் ஆனரி காசா அப்படின்ற கௌரவமானது வழங்கப்படுது. ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து இந்த டிப்ளோமா ஆஃப் ஃபெல்லோஸ் ஆனரி காசா அப்படின்றது 1933ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வழங்கப்பட்டது. அது ஜான் மெக்ஃபார்டினுக்கு தான் ஃபர்ஸ்ட் வழங்கப்படவும் செஞ்சது. இதுக்கப்புறம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய தொடர்ச்சியாக அதனுடைய ஒரு கவுன்சில் மெம்பராக இவர் தொடர்ந்து இருந்து வந்தாங்க. அதே மாதிரி இவரால் நிறுவப்பட்ட ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்டு ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்டு தெரப்பியூட்டிக்ஸ் அதனுடைய ஒரு எடிட்டராக இவர் இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அந்த 1939ஆம் ஆண்டு தான் ஜான் மெக்ஃபார்டின் முழுமையாக ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய கவுன்சிலோடைய மெம்பர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்டு தெரப்பியூட்டிக்ஸ் அந்த ஒரு எடிட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகினாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இறுதியாக 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1941 பிப்ரவரி 1 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஜான் மெக்ஃபார்டின் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜ் அவங்க ஒரு பில்டிங் ஒன்று உருவாக்கினாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் பயோசயின்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. அங்கே லண்டன் பயோசயின்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு பில்டிங்க்கு ராயல் வெட்டர்னரி காலேஜ் மெக்ஃபார்டினுடைய பேர் வச்சு மெக்ஃபார்டின் பில்டிங் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பேர் இருக்குது. ஸோ இப்படி ஜான் மெக்ஃபார்டின் இறந்த பிறகு இந்த ஒரு கௌரவத்தை ஜான் மெக்ஃபார்டின் பெற்றதுக்கு முக்கிய காரணம் வெட்டர்னரி சயின்ஸ், வெட்டர்னரி மெடிசன் இதிலெல்லாம் இவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். இதனாலேயே ஜான் மெக்ஃபார்டின் பயனியர் ஆஃப் மாடர்ன் வெட்டர்னரி ரிசர்ச் அப்படின்னு கூட அழைக்கப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் மெக்ஃபார்டின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.